இந்த சம்மர் வந்துட்டாலே வயிறு ஃபில்லிங்கா சாப்பிடவே தோணாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே ஏதோ ரொம்ப ஃபில்லிங்கா இருக்க மாரி இருக்கும். முக்கியமா ரைஸ் எடுத்துக்க சுத்தமா பிடிக்காது. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொஞ்சம் சிம்பிளாவே செஞ்சுக்கலான்னு சொல்லி கருப்பு கொண்ட கடலைய நைட்டே ஊற போட்டு வச்சிருந்தேன். காலையில குக்கர்ல வேக போட்டுட்டு, கூடவே கொஞ்சமா ராகி கூழ், அப்புறமா சப்போட்டா, கொஞ்சம் டேட்ஸ்லாம் ஊற போட்டு வச்சிருந்தேன் நைட்டே. அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்மூத்தி மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹீட்டர் வேற சடனா ரிப்பேர் ஆயிடுச்சு. அது சரி பண்ற வரைக்கும் கேஸ் ஸ்டவ்ல வச்சா சீக்கிரமா சிலிண்டர் காலியாயிரும்னு சொல்லி அதுக்கு மட்டும் இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்மூதியில நம்ம டேட்ஸ், கிரேப்ஸ் அப்புறம் சப்போட்டாலாம் சேர்க்கறனால கடைசியா பால் கலந்து குடிக்கும்போது அந்த மைல்டான ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும். தேன், நாட்டு சர்க்கரைன்னு இந்த மாரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே சியா சீட்ஸ் மட்டும் ஊற போட்டு வச்சிருந்தேன். அதையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட வேண்டியது தான். சம்மருக்கு பாடிய நல்ல கூலிங்கா வச்சிருக்கும். சப்போட்டா சாப்பிடும்போதோ, இல்ல இந்த மாரி ஸ்மூத்தி போடும்போதோ உள்ள செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா புழுலாம் இருக்க நெறையவே சான்ஸ் இருக்கு.